இப்ப நான் ஊரை விட்டு போயிட்டா யானி மேடம் சித்திக்கு அந்த போட்டோவை கொடுத்துருவாங்க. அதை வச்சு நான் எங்க அப்பாவை வெளியே இரு நீ சொல்லி நான் செய்யாம இருப்பனா? இங்க பாரு பொண்டாட்டி, ஆனா இதை வச்சு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. சார், தயவு செஞ்சு முதல்ல இதை என் சித்திக்கு அனுப்புங்க. இதுல இருக்கிறது யாருன்னு கண்டுபிடிச்சாதான் என் அப்பாவை காப்பாத்த முடியும். ப்ளீஸ் சார். உன்னை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலடி. உங்க அப்பா மேல அவ்வளவு பிரியம் இருக்குன்னா போட்டோ கிடைச்ச அடுத்த செகண்ட் வாடா போய் நம்ம தேடலாம் நீ சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு என் சித்திக்கு போட்டோ அனுப்புங்க, அவங்க தேடி அலையிட்டும் நீ சொல்லிருக்க மாட்டேன். அப்போ உனக்கு அக்கறையே இல்லையா? யாழினி மொபைல்ல இருந்து இந்த போட்டோ எடுத்தாச்சு வேண்டா. பட் இந்த லேடியை கண்டுபிடிச்சு என் மாமனார் ரிலீஸ் பண்ற வரைக்கும் எனக்கு வேற யோசனையே கிடையாது. அது நடக்கணும்னா நீ என் கூட இருக்கணும். நீ பாட்டு கோயம்புத்தூர் போறேன் கொட்டாம்பட்டி போறேன்னு சொல்லிட்டு வச்சுக்கோ. அப்புறம் நான் யாருக்காக இதை செய்யணும்? ஆனா யாழினி மேம் வந்து அப்படி கடிச்சு தின்னுடுவோம். சும்மா சும்மா அவ பேரை சொல்லிட்டு இருக்காத. அதான் போட்டோ வந்துருச்சுல, அப்புறம் அவ சொல்றத நீ ஏன் கேட்கணும்? இங்க பாரு, நான் சொல்றத மட்டும் கேளு. அட போங்க பிரதர், நீங்க சொல்றத அவங்க நேரம் கேட்டிருந்தாங்கன்னா நீங்க 2 பேரும் லண்டனுக்கு போய் செல்ஃபியா எடுத்துக்கலாம். இப்போ அதுவும் முடியாது. ஏன்னா ஒரு புது டைப் கொரோனா, செகண்ட் வேவ், அது இதுன்னு சொல்லி இன்கமிங் அவுட் கோயிங் ஃபிளைட் எல்லாம் நிறுத்திட்டாங்க. இப்போ நோ சான்ஸ், நினைச்சாலும் போக முடியாது. நீங்களும் இந்த சதியில பார்ட்னரா? நீ வேற, இந்த பிளான் போட்டு கொடுத்ததே அவன் தான். பை தி பை, இது ரவியோட சிஸ்டர் கார்த்திகா. ஆமா, இவங்க சிஸ்டர் கார்த்திகா, ஒரே சிஸ்டர். கார்த்திக் இது மாதிரி ஜொலிக்கிற சிஸ்டர். அதை விடுங்க, பிளான் போட்டது நான் தான். ஆனா அதுக்கான இக்னிஷன் காயிலே பிரதர் தான். மேல நான் தனியா கூடி இருந்தேனா, இங்க கீழே காலியா இருந்ததா, அப்ப பிரதர் என்கிட்ட தனி கொடுத்தன பத்தி சொன்னாரு. இப்போ அது எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. தனி கொடுத்தனமா? என்ன விளையாடுறீங்களா? இல்ல, நான் உங்க கூட விளையாட வரல. நீங்க விளையாடுங்க, ஓடி பிடிச்சு விளையாடுங்க, இங்க விளையாடுங்க, அங்க விளையாடுங்க, தாயக்கட்ட விளையாடுங்க, செஸ். போதுமா ப்ரோ? வெண்பா, வேற வழி இல்ல. ஓ சித்தியை பொறுத்த வரைக்கும் நீ இப்ப கோயம்புத்தூர் போயிருக்க. சோ நீ திரும்ப உன் வீட்டுக்கு போக முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் நீ கோயம்புத்தூர் போறதுல இஷ்டமே இல்ல. அண்ட் என்னாலையும் உன்னை இப்ப என் வீட்டுக்கு கூட்டு போக முடியாது. அதனால இதெல்லாம் தப்பு சார். சொன்னா கேளுங்க. என் அப்பாவை காப்பாத்துறதை விட என் சித்திக்கு நீங்க யானி மேம் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அவங்க பேச்சு மீறி என்னால எதுவுமே செய்ய முடியாது சார். இத கவின் பிரதர் திருட்டுத்தனமா உங்க கழுத்துல தாலி கட்டினாருல, அதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அது சரி, என்கிட்ட என்ன சொல்லிட்டா தாலி கட்டினாரு? அப்ப கட்டினப்பவே கழட்டி கொடுத்துருக்கணும். செஞ்சீங்களா? இல்ல. உன் மனசுக்குள்ள நான் இருக்கிறதுக்கான சாட்சி உன் கழுத்துல இருக்கிற தாலியை நீ ஒளிச்சு வச்சிருக்கிறது தான். இந்த வீட்டுக்குள்ள நான் உன்னை குடிய வைக்கிறது என் நெஞ்சுக்குள்ள நீ எப்பவும் இருக்குன்றது உனக்கு புரிய வைக்கதான். பிரதர், தொட்டுட்டீங்க நெஞ்ச. கொன்னுடும் ஒண்ணு. அமைதியாரு. ஓகே பிரதர். சிஸ்டர், நான் காமெடி பண்ண பேச ட்ரை பண்றேன். இப்போ என்னன்னா, கவின் பிரதர் இருக்காரு, உங்களை ரொம்ப டீப்பா இந்த ராஜஸ்தான் போய் போர்வெல் போடுங்களா 2000 அடிக்கு, அப்போ எவ்வளோ டீப் இருக்குமோ அந்த அளவுக்கு டீப்பா லவ் பண்றாரு. அதனால தான் உங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாரு. இதை நான் பக்காவா கன்ஃபார்ம் பண்ணிட்டு நல்லா ஆமா அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் இவருக்கு சப்போர்ட் பண்ணவே ஆரம்பிச்சேன். ஓகே? ஓகேலாம் இல்ல. அவரை பத்தி யோசிக்கிறீங்கல்ல, என்ன பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? இப்படி திருட்டுத்தனம் பண்ணி நான் இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னு என் சித்திக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? வந்ததுமே டோன் அடிக்கிற ஹெலிகாப்டர் ஷாட் ரேஞ்சுக்கு பலார்னு ஒரு அறையை விட்டுட்டு சரிதான் எக்கோட கிட்ட வாழ்ந்துட்டு போட்டு 4 அச்சதை போட்டு வாழ்த்திட்டு கோமா போறாங்க. அவ்வளவுதான். அப்புறம் ஒரு 10 மாசத்துல குழந்தை பிறந்துட்டா நீங்க பண்ற திருட்டுத்தனத்தை அப்புறம் அவங்க பண்ண போறாங்க. எஸ், திருட்டுத்தனமா வந்து குழந்தைய பாத்துட்டு போறாங்க. ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையா அத சொல்லுடா. நான் ஸ்கேனிங் சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்கேன் பாருங்க. அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு பத்துக்கோங்க. இப்ப என்ன இருப்போம்? நிறுத்துங்க கவின் சார், வேண்டாம் ப்ளீஸ். என்ன ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விட்டுருங்க. நான் உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன். இல்ல விடுங்க, நானே போயிடுறேன். சார் விடுங்க சார். ஐயோ, நீ அம்மா இழுச்சு பாத்துட்டு இருக்க, வா போயிரலாம். விடுங்க சார், நான் போணும். என்ன விடுங்க, சொன்னா கேளுங்க. ஐயோ, நான் சொல்றத கேளு. ஜெயிலுக்கு போன உங்க அப்பாவை வீட்டுக்கு கூட்டு வரதா நம்மளோட முதல் டாஸ்க். வேற எதை பத்தி நினைக்காத, புரியுதா?
ச்சே. ட்ரெயின் வேற போயிருக்கும். சித்தி. ஐயோ சார், சித்தி கால் பண்றாங்க சார். அட்டன் பண்ணி பேசு. சார் விளையாடுறீங்களா? சித்திக்கு நான் இப்ப என்ன சார் பதில் சொல்லுவேன்? அட ட்ரெயின் ஏறிட்டேன்னு சொல்லு. ஐயோ, என்ன சொல்லி சமாளிக்கிறது? அட்டன் பண்ணி பேசு. ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? சார், சித்தி. ஹலோ வெண்பா, கலை சொன்னா வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, நீ ஆட்டோல போனேன்னு. கரெக்ட் டைமுக்கு போயிட்டியா? ட்ரெயின் ஏறிட்டியா? ஹலோ ஹலோ வெண்பா, எங்க இருக்க? பயணிகள் கவனத்திற்கு. சென்னை சென்ட்ரலில் இருந்து கோவை செல்லும் கோவை எக்ஸ்பிரஸ் இன்னும் சற்று நேரத்தில் முதல் பிளாட்ஃபார்மிலிருந்து புறப்பட தயாராக உள்ளது. சித்தி, ட்ரெயின் வந்துடுச்சு. நான் பேர போறேன் சித்தி. சரி, பாத்து போ. எனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணு. சரி, ஓகே சித்தி. சரி. அப்பா, வண்டி ஏறிட்டேன். ப்ராப்ளம் சால்வ்டா? இதெல்லாம் தப்பு இல்லையா சார்? ரெண்டு பேருக்கு நல்லதுன்னா இது தப்பு இல்ல வெண்பா. சார், உங்க முக்க ஜோக்கெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க. நான் எவ்வளவு டென்ஷனா இருக்கேன். ஏய், இப்ப எதுக்கு டென்ஷன் ஆவற? ஒரு நல்ல காரியத்துக்கு போய் சொல்றது தப்பே இல்ல. எது நல்ல காரியம்? உங்க அப்பாவை காப்பாத்த போறோமே, அதுதான். சார், நீங்க ஏதோ பிளான் பண்ணி தான் எனக்கு கடத்தி வச்சிருக்கீங்க. சும்மா சும்மா என் அப்பா பேரை சொல்லி என்ன ஆஃப் பண்ணி வைக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு வேற ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. ஏய், எனக்கு ஒரே நோக்கம் தான். நான் என் பொண்டாட்டியோட இருக்கணும். உங்கள ஏய், கோவப்படாத பொண்டாட்டி. இந்த செட்டப் எல்லாம் பெர்மனன்ட் இல்ல. உங்க அப்பாவை வெளிய கொண்டு வர வரைக்கும் மட்டும்தான். ஆனா எப்பவும் சித்தியை ஏமாத்திட்டு இருக்க முடியாது. நாளைக்கே வீடியோ கால் பண்ணி எங்க உன் ஆபீஸ காட்டுன்னு சொன்னா நான் என்ன சார் செய்வேன்? ஏய், இவ்வளவு யோசிச்ச நான் அதை யோசிச்சிருக்க மாட்டேனா? வா, நீ கூட வா. விடுங்க. இதுதான் உன்னோட கேபின். இது கார்த்திகாவோட கேபின். அவ உன் கலீக். ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்க வீட்ல என்ன சமைச்சீங்கன்னு டிவி ஆங்கர் மாதிரி செம்மையா மொக்க போடுவா. பிரதர், இதானே வேணாங்கிறது. ஏன்னா என் தங்கச்சியை பார்த்து மொக்க போடுவான்னு சொல்றீங்க? நீங்க இப்படி பேசுறது என்னால ஏத்துக்க முடியாது. என் தங்கச்சி தங்கச்சி. கார்த்திகா கண்ணு, நீ ஒண்ணு பண்ணு. இன்னையில இருந்து ஒரு மண்டலத்துக்கு மௌன விரதம் இருந்தாரு. என்ன பண்றாங்கன்னு பாத்துடலாம். ஐயோ வேண்டாம் கார்த்திகா, அவர் கிடைக்கிறாரு. நீ எப்பவும் என் கூடவே இரு. அப்பதான் எனக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும். டோன்ட் வரி வெண்பா, இங்கேயே தான் இருப்பேன். என்னன்னாலும் பாத்துக்கலாம். தைரியமா இருங்க. ஆனாலும் நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப அக்கிரமம் சார். ஒரு பொய்ய மறைக்கிறதுக்கு 1000 பொய்யா சொல்லுவீங்க. அந்த 1000த்துல ஒன்னாவது நம்மள சேர்த்து வச்சிடாதான்ற அப்பா சதாண்டி. சிஸ்டர், என்ன நீங்க இட்லிக்கு தேங்காய் சட்னி இருக்கணுங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் லாஜிக் பாக்குறீங்க? இப்ப இங்க சேஃபா இருக்கீங்களா? அவ்வளவுதான். அடுத்தது உங்க அப்பாவை எப்படி ஜெயில இருந்து வெளியில கொண்டு வரணும்னு பாக்கணும். அதுக்கு மேல மத்த கதையை வச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்குள்ள நான் மாட்டிக்கிட்டா நான் ஓடி போயிருவேனே. டேய், சும்மா இருடா. அப்போ ரைட் ராயலா புருஷன் முன்னாடியா போய் சித்தி கால விழுந்துடலாம். இதெல்லாம் ஒரு விஷயமா? போங்க சார். சார், எனக்கு என் சித்தி கடவுளுக்கும் மேல.
இது தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா என்னால இதை அவாய்ட் பண்ண முடியல. சாரி சித்தி. கவின் சாரை வெறுத்து ஒதுக்கிடலாம் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவர் பேரை நினைக்கிறப்பவே எனக்குள்ள என்னென்னமோ ஆயிடுது. சும்மா கோச்சுக்கிற மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள அந்த கோவம் சுத்தமா இருக்கவே மாட்டேங்குது. இது கட்டின தாலிக்கு விசுவாசமா இல்ல தாலிக்கு மரியாதையான்னு எனக்கே தெரியல. எப்படி பார்த்தாலும் தப்புன்னு மட்டும் தெரியுது. உங்களுக்கு பிடிக்காதுன்னு நல்லாவே தெரியுது. இந்த பிரச்சனையில இருந்து எப்படி மேல போறேன்னு எனக்கே புரியல. பொண்டாட்டி ஒரு விஷயம் எங்கூட வாயேன். எங்க? ஓ, எங்கன்னு சொன்னாதான் என் கூட வருவீங்க. கோயம்புத்தூர்னு வச்சுக்கோங்களேன், வாங்க. அட வாங்குனீங்க என்னங்க? சார் என்ன பண்றீங்க? போ 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 சார், போ விடுங்க. போயிட்டே இரு. சார் எங்க சார் கூட்டிட்டு போறீங்க? அமைதியே இரு. டொடொடாய். ஹலோ. நீங்க ரெண்டு பேரும் எப்ப வந்தீங்க? எப்பயோ வந்தாச்சு. இதெல்லாம் ரெடி பண்ணதே நாங்க தான். புது வீடு புது கொடுத்தனும். ஒரு காஃபி குடிக்கணும்னாலும் பால் காய்ச்சி தானே ஆகணும். பயமா இருக்கு சார். ஏன் சிஸ்டர், நாங்க என்ன லாக்டவுன்ல கிடைக்காததையா காய்ச்ச சொன்னோம்? பால் தானே, அதுக்கு எதுக்கு பயப்படுறீங்க? தைரியமா காய்ச்சுங்க. அது இல்லைன்னா என் சித்திக்கு தெரியாம இதெல்லாம் பண்றது தப்பு இல்லையா? பிரதர், இதுக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. ஐயோ, என் செல்ல பொண்டாட்டி, கையெடுனா திரும்ப அதெல்லாம் தப்பே இல்ல. கடவுள் இருக்காரு, அவர் பர்மிஷன் கொடுத்து தான் இதெல்லாம் நடக்குது. அப்போ உன் சித்திய அவரே பார்த்துப்பாரு. நீ ஸ்டவ் பத்த வச்சு பாலை காய்ச்சு. சீன் முடிஞ்சது. திரும்ப ஏய், என்ன உள்ள இருந்து பொங்குது பிரதர். நீ பொங்காத, பால் பொங்கினா போதும். சரி, நான் அப்புறமா பொங்கிக்கிறேன். அப்புறம் இதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. என்ன நீங்க தாலி கட்டின புருஷனை பத்தி ஒரு செகண்ட் கூட திங்க் பண்ண மாட்டேங்கிறீங்க? எப்ப பாரு சித்தி சித்தின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது நான் வாங்கிட்டு வந்த வரம். ஆமா பிரதர், நல்ல கரையான் புத்து கட்டுற அளவுக்கு உட்கார்ந்து தவம் இருந்து வரம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க போல இருக்கு. அதான் இப்படி. ஏன் சிஸ்டர், உங்க 60ஆம் கல்யாணத்தப்ப கூட இப்படிதான் சித்தி சித்திங்கிற வாய்ப்பாடு பாடிட்டே இருப்பீங்களா? சாகுற வரைக்கும் என் சித்தி தான் எனக்கு கடவுள். ஆமா, அந்த கடவுளை எப்படி ஏமாத்துறது நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஐயோ சிஸ்டர், சும்மா ஒரு ஜோக்குக்கு சொன்னேன். சிஸ்டர், இப்போ எதுக்காக கவலைப்படுறீங்க? சும்மா இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம மனசு சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் நமக்கு நடக்கிறது எல்லாமே சந்தோஷமா நடக்கும். எனக்கு என் அப்பா வெளியே வந்துட்டாலே என் சந்தோஷம் திரும்பி வந்துரும். கண்டிப்பா நடக்கும். உங்க சந்தோஷம் திரும்ப வரும். கவலைப்படாம இப்ப லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. சூப்பர்ங்க. இந்த பால் மாதிரியே உங்க லைஃபும் சந்தோஷமா பொங்கும். ஆல் தி பெஸ்ட். சரி சரி, ரெண்டு பேரும் போயிட்டு ஹால்ல வெயிட் பண்ணுங்க. என் பொண்டாட்டி கையால காஃபி போட்டு நான் நாங்க கொண்டு எதையும் பார்க்கல. நீ வாமா, நம்ம போலாம். சார் விடுங்க, விடுங்க சார், ஹே, விடுங்கன்றல்ல. ஐயோ, பூச்சி பிஞ்சிருச்சு. வெண்பா,
என்ன வெண்பா என்னாச்சு? சுற்றுச்சு ஐயோ என்ன வெண்பா நீ? சாம்பார் கொதிக்க விட்டுட்டு மறந்துட்டேன் சார். சுற்றுச்சு. அடுப்புல இருக்கிற பாத்திரத்தை வெறுங்கையில தொடக்கூட தெரியாதா உனக்கு? எப்படி செவந்து போச்சு பாரு. நீ வா முதல்ல இதுக்கு மருந்து போடணும். வா வா பாத்து வா. கொஞ்சம் பொறுத்துக்கோ வெண்பா. ஓகே இது வர. கை நீட்டு. கொஞ்சம் பொறுத்துக்கோ வெண்பா. சார் சாம்பார சொதப்பிட்ட. சரி பரவாயில்ல விடு. இதுல என்ன இருக்கு? இது பாரு இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு இப்படியே தான் இருக்கணும். 2 ஹவர்ஸா? அப்ப யார் சார் சமைப்பாங்க? ஏன் நான் சமைக்கிறேன். நீங்களா? ஏன் பொண்டாட்டிக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா? இப்ப பார் இந்த கவினோட ஆட்டத்தை. என்ன சொல்ல ஏது சொல்ல கண்ணோடு கண் பேச வார்த்தை இல்ல என்னென்னவோ உள்ளுக்குள்ள வெள்ள சொல்லாம வெட்கம் தள்ள சின்ன சின்ன ஆசை உள்ள திக்கி திக்கி பேச மல்லிகை பூவாசம் கொஞ்சம் காத்தோட வீச உத்து உத்து பார்க்க நெஞ்சில் முத்து முத்தா வேர்க்க புத்தம் புது வாழ்க்கை என்ன உன்னோட சேர்க்க என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றோடு நாம் ஒன்றாகும் நாள் என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாகும் நாள் என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றோடு நாம் ஒன்றாகும் நாள் என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாகும் நாள் சொல்லாமல் கொள்ளாமல் நெஞ்சோடு காதல் சேர மூச்சு முட்டுதே என்னாலும் கைகோர்த்து போகும் பாதை கண்ணில் தோன்றுதே சொல்லாத எண்ணங்கள் பொல்லாத ஆசைகள் உன்னாலை சேருதே வாரம் கூடுதே தேடாத தேடகள் காணாத காட்சிகள் உன்னோடு காண்பதில் நேரம் போகுதே சின்ன சின்ன ஆசை உள்ள திக்கி திக்கி பேச மல்லிகை பூவாசம் கொஞ்சம் காத்தோட வீச உத்து உத்து பார்க்க நெஞ்சில் முத்து முத்தா வேர்க்க புத்தம் புது வாழ்க்கை என்ன உன்னோட சேர்க்க என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றோடு நாம் ஒன்றாகும் நாள் என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாகும் நாள் என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றோடு நாம் ஒன்றாகும் நாள் என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாகும் நாள்
சரிங்க மேடம். அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்க. அண்ணா சீக்கிரம். ஹலோ, வண்டி எடுங்க கொஞ்சம் சீக்கிரம். அவரை சீக்கிரம் வண்டி எடுக்க சொல்லுங்க. சொல்றேன் மேடம். ஹலோ, சீக்கிரம் வண்டி எடுங்க. ஹலோ, வண்டி இறங்கி தள்ளியா? போங்க இப்ப போங்க. ஆமாம். அதோ அங்கதான் இருக்கு அந்த ஆட்டோ. அந்த ஃபர்ஸ்ட் லெஃப்ட் கட் பண்ணுங்க. சரிங்க. Stop, stop. ஓ, இதுதான் உன் வீடா?